ஆர்சிபி இந்த 2025 ஐபிஎல்லை ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களோட வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூரில் மொத்தம் 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 33 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, சில பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அப்படின்னு நம்மளோட உயிர் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. உயிரை விட அங்கே பெருசு எதுவுமே கிடையாது. விதான் சௌஹால 35,000 பேர் தான் கூட முடியும் அப்படிங்கிறது வந்து போலீஸுக்கு நல்லா தெரியும், கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். 35,000 பேர் கூடுறாங்கன்னா ஆம்புலன்ஸு, ஃபயர் இன்ஜினு, டாக்டர்ஸு, குடிக்கிறதுக்கு தண்ணி, இது எல்லாத்தையுமே அவங்க ஏற்படுத்தி தான் வச்சுட்டு தான் 35,000 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுவாங்க. இன்னைக்கு நடத்தணும்னு யார் முடிவு பண்ணாங்களோ அவங்க தான் இந்த இறப்புகளுக்கும் இந்த காயங்களுக்கும் இந்த கோர சம்பவத்துக்குமான காரணமானவங்களாம் நான் பார்க்குறேன். ஆமாம், இன்றைக்கே எதுக்கு நடத்தணும்? ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இப்படி யோசிச்சாங்களா? விராட் கோலி இருக்க மாட்டார், விராட் கோலி உடனே போயிடுவாருன்னு யோசிச்சாங்களா? ஜோஷ் ஹார்ட்வுட் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிடுவார், கப்பை வின் பண்ண எல்லாரையும் ஒருத்தவங்களை எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அப்போ எல்லாரையும் வச்சு ரசிகர்கள்ட்ட நான் காமிக்கணும், ரசிகர்களுக்கு இவங்களோட பாராட்டு வரணும்னு நினச்சி எல்லாரும் இருக்கிற நேரத்தில் அதை பண்ணணும்னு யோசிச்சாங்களா எனக்கு தெரியல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். கவர்மெண்ட் மேபி நினச்சிருக்கலாம், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வேணால் நினச்சிருக்கலாம், காலைல 7 மணிக்கு நம்ம போஸ்ட் போடுறோம், எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 50,000 தான் வருவாங்கன்னு நினச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோ போலீஸோ யோசிச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான ஒரு ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ஈவெண்ட்டாக நான் பார்க்குறேன். இவ்வளோ மோசமான ஒரு ஆர்கனைஸ் ஈவெண்ட் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. இந்த சந்தோஷமான தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செய்தியை கேள்விப்படும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உயிர் தான் முக்கியம், உயிருக்கு அப்புறம் தான் எல்லாவும்